வணக்கம். நாகை லோட்டஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம வந்து முளைக்கட்டிய பச்சை பயிறு வச்சு ஒரு அருமையான ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 150 கிராம் பச்சை பயிறு நைட்டே எடுத்து ஊற வச்சு முளைக்கட்டில் இருக்குது. லைட்டாக தான் முளைக்கட்டிருக்கு, சரியாக இதாகலை. இருந்தாலும் இதில் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இது உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தி. இந்த வெய்ய நேரத்துக்கு இது நான் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்ப்போம். பயிறு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் கழுவிட்டு சுத்தமாக வச்சதுனால இந்த தண்ணியே நம்ம குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து இப்போ குழம்புக்கு ஒரு மசாலா தயாரிக்கலாம். மசாலா வதக்கி எடுக்கலாம். அதுக்கு நம்ம தேவையான எண்ணெயை சேர்த்துக்குவோம். இப்போ இதை வறுக்கிறதுக்கு நம்ம ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், கொஞ்சம் கசகசா, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு சின்னதாக 2 பட்டை, ஒரு 6-7 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சியையும் பூண்டையும் நம்ம இது வதங்கின பிறகு நம்ம அதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம 6-7 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூனு கசகசா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து இதில் நம்ம வதக்கி எடுக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி தக்காளி வந்து சேர்த்துக்க வேண்டியதான். அப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் தேங்காய், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூனு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், இது கூட ஒரு 3-4 ஸ்பூன் வர அளவுக்கு அந்த பயிரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கி விட்டுக்குவோம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். இதில் காஞ்ச மிளகா மட்டும் நான் தனியாக வறுத்ததில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது ரொம்பவும் காஞ்ச மிளகா வறுபட்டுடும். அதனால் காஞ்ச மிளகாவை வறுத்தல்லையே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது எல்லாத்தையும் இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போது இந்த மசாலாவெலாம் நம்ம இதில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது அடுத்து இப்போது இதை
கடலை எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், இதில் ஒரு 2 தக்காளி, எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் இதில் நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இதில் மீன் மேக்கர் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்த பிறகு நம்ம சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போது இது வதங்கிடுச்சு. அடுத்தது இந்த பயிரையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இது நல்லா இப்போது கொதித்து வரணும். நல்லா இப்போயே வாசமாக இருக்கு பாருங்கள். இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த மீல் மேக்கரை வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். அப்புறம் வடிகட்டி புழிஞ்சு வச்ச இந்த மீல் மேக்கரையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பார்ப்போம். இப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். இப்போ இதில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலைங்க இதில் கட் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முளைக்கட்டிய பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்கள் ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முளைக்கட்டிய பச்சை பயிறு குழம்பு. இது சாதத்துக்கு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு எதுக்குனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும்.